ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினோஸ் வேர்ல்ட். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே டெலிவரி பண்ணிட்டாங்க. ½ அன் ஹவர்லேயே டெலிவரி கொடுத்துட்டாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்காக ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ ரைஸை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அப்புறமா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அப்புறமா தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் வேக விடலாம். பீன்ஸ் வேகட்டும். மும்பையில் இன்றைக்கி நேற்று ஹோலி செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் அடித்து விளையாடிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க இங்கே. கீரை கூட்டு பண்ணுறதுக்கு கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இது. கொஞ்சம் மஞ்சள் தூளும் வத்தல் தூளும் ஆட் பண்ணி இதை வதக்கி எடுத்துட்டோன்னா போதும். அவ்வளோதான், பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கீரை கூட்டு செஞ்சிடலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் கீரை கூட்டு நான் இன்றைக்கி பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்காக 1/4 கப்பு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த துவரம் பருப்பு நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இதில் வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கீரை இதுக்கு கூட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டும் சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு சேர்த்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். கீரை வேகிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு. தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், கீரையும் குக் ஆகிடுச்சு. நல்லா கீரை பருப்பு எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். மூடி வச்சு குக் ஆகட்டும். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்களோட லஞ்ச் ரைஸ், கீரை கூட்டு, பீன்ஸ் பொரியல், ரசம், அப்பளம்.
லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே கிளம்புறோம். இங்கேருந்து பக்கத்தில் இருக்க மாலுக்கு தான். 20 மினிட்ஸ் தான். அந்த வீடியோவை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.